நாற்றம்பள்ளி அருகே உள்ள பச்சூர் ஊராட்சியில் கோவிலுக்கு வழிபட இல்லை என தனிநபர் குடும்பத்தை எதிர்த்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த பச்சூர் சேத்தமலை கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பொதுமக்கள் சார்பில் அதே பகுதியில் பழமை வாய்ந்த மாரியம்மன் கோவில் பூரணம் அமைக்கப்பட்டு வருகின்ற 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் குடும்பத்தினர் கோவிலுக்கு செல்லும் பாதை தனக்கு சொந்தம் என கூறி பாதையை மறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ராஜமாணிக்கம் குடும்பத்தினருக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பச்சூர் வழியாக குப்பம் செல்லும் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த நாற்றம்பள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் ராஜமாணிக்கம் குடும்பத்தினருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் உள்ள வழியா அல்லது பொது வழியா என வருவாய்த்துறையினர் அழைத்து நாளை தீர்வு காணப்படும் என கூறியதன் பேரில் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதன் காரணமாக போக்குவரத்து 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ்.
சார் என் பேர் வந்து பாலன். அப்பா பேரு பெரிய தம்பி, முன்னாள் ஊர் கவுண்டர். அதாவது வந்து எங்க பச்சூர் அடுத்த பழையப்பேட்டை அடுத்த சொத்தமலை வட்டத்துல கோயில் கட்டின்னு இருக்கும், மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் கட்டினது இப்போ கம்மினா கூட இப்போ ஒரு 5 வருஷமா வேலை நடந்துன்னு இருக்கு. அதாவது வந்து வேலை முடிஞ்சு வர தருணம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஜனவரி 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் பிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளவு நாள் இருந்துட்டு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு 7 குடும்பத்தார் வரைக்கும் கோயிலுக்கு வழி விடாம ஆக்கிரமிப்பு பண்றாங்க. அப்படியே அவரு கொண்டுனாக்கா பட்டாயிரம் கிடையாது, பெருமோக்கு இடத்துல வாரி பெருமோக்கு இடத்துல வந்து கோயில் இருந்தோம். இப்போ வந்து அந்த இடத்த வந்து வழி விடாம ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து நல்ல நடவடிக்கை எடுத்துவோம். முகாமிலையும் இது கொடுத்தாச்சு, மனு கொடுத்தாச்சு, கலெக்டர் ஆபீஸ்ல கொடுத்தாச்சு, எல்லா இடத்துலயும் கொடுத்துட்டே இருக்கோம். இப்ப வரைக்குமே வந்து எந்த நடவடிக்கையும் கிடையாது. இன்னைக்கு என்ற பட்சத்துல வந்து ரோட்ல வந்து தர்ண போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கோம். இன்ஸ்பெக்டர் எல்லாம் வந்து போயிருக்காங்க. நாளைக்கு காலையில டிஎஸ்பி வரன்னு இருக்காங்க. நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இதாகும். நாளைக்கு சப்போஸ் மறுத்தால் ஹைவேல வந்து ஆர்ப்பாட்டம் தொடரும். கோயிலுக்கு வழி மட்டும் தான் நாங்க கேக்குறோம். இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது அவன் வந்து கோர்ட்டுக்கு ரெண்டு இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்றான். இன்ஸ்பெக்டரும் ஆர்டர் வேணா எது வேணாலும் இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன இதுவும் கிடையாது சார். ரெக்கார்டு சார் வணக்கம். நாங்கள் பச்சூர் அடுத்த பழையப்பேட்டை சத்தமலை வட்டத்திலிருந்து பேசுகிறோம். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா கோயில் கட்டின இருக்கும், மாரியம்மன் கோயில். அது பக்கத்தில் ஒரு புறம்போக்கு நிலம் இருக்குது. ரோடுக்கும் அந்த கோயிலுக்கும் சென்டரில் கொஞ்சம் புறம்போக்கு இடம் இருக்குது. அது ஒரு 4 வீட்டுக்காரு விடமாட்டேன்னு சொல்லி ஒரு 4-5 வருஷமாவே பிரச்சனை பண்ணுகிறாங்க. அது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 150 வீடு இருக்குன்னா ஒரு 4 வீட்டுக்கார் வந்து 146 வீட்டுக்காரையும் தொந்தரவு பண்றாங்க. இடம் விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்ப பின்னாடி என்னன்னு பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை என்னன்னா, கோயிலுக்கு கிட்ட வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் போது இப்போ 30ஆம் தேதி கிட்ட வந்து ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. பக்கம் யாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனும் போய் வந்து பார்த்துட்டு சைலண்ட் ஆயிடுறாங்க. தலைவரும் வரல, கவுன்சிலரும் வரமாட்டேன்றாங்க, யாருமே வரல. கோர்ட்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில் பிரச்சனை வந்து கோர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நேரா வந்து பச்சூர்ல போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. டிஎஸ்பி மேடமும் யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேசினாங்க. நாளைக்கு 10 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து பிரச்சனை முடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையா போயாருனாலும் எங்களுக்கு தெரியாது. அதை நம்பி எங்க ஊருக்காரங்க வந்து எழுந்து வெளியே வந்துட்டாங்க. அதை நம்பி மட்டும்தான். அப்படி அவங்க சப்போஸ் வரலையே அப்படின்னா நாங்க எந்த இடத்துல போராட்டம் பண்ணுவோம், என்ன ஏதுனாலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஒரு நாளைக்கு போராட்டம் பண்ணுவோம். அது நாளைக்கா இருக்கலாம், நாளைக்கு மறுநாளா இருக்கலாம், எந்த நாளா இருந்தாலும் கண்டிப்பா போராட்டம் நடக்கும். எங்களுக்கு கோயிலுக்கு இடம் வேணும். கோயிலுக்கு இடம் வேணும்னு கேட்கல, வழி வேணும்னு தான் கேட்கிறோம். எங்களுக்கு கோயிலுக்கு இடம் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு வழி உங்க பட்டா இடத்த கேட்கல, எங்க கவர்மெண்டோடைய புறம்போக்கு இடத்துல கேட்கிறோம். ஒரு வழி மட்டும் எடுத்து கொடுத்துருங்க. பிரச்சனை இவ்வளவு முடிஞ்சு போச்சு. வேற எந்த பிரச்சனையும் இல்லை எங்க ஊருக்கு. சும்மாவே ஏதாவது ஒண்ணுன்னா இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, கோயிலுக்கு ஒரு 40,000 தண்ணி கேட்கறாங்க, 30,000 தண்ணி கேட்கறாங்க. அந்த எந்த பிரச்சனையும் எங்க ஊர்ல இல்ல. இவங்க 4 வீட்டுக்கு பிரச்சனைன்றதுனால எங்களை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. அதனால எங்க கையில பொறுக்க முடியாம தான் இந்த இடத்துக்கு வந்தோம். வேணுமுன்னாலும் நைட்டு 9 மணிக்கு வந்து இங்க போராட்டம் பண்ணணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு? நாளைக்கு ஸ்கூல் போற பசங்களை எல்லாரையும் வச்சுன்னு இங்க வந்து போராட்டம் பண்ணணும்னு எங்களுக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. பசங்க இருக்காங்க, சின்ன சின்ன குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுன்னு போராட்டம் பண்ற அவசியம் என்ன இருக்குது? எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. இந்து கோயில் தான் இல்லைன்னு சொல்ல, பிடிச்சவன் காசு கொடுக்குறான். பிடிக்காதனாலும் யாரும் கம்பல் பண்ணி எல்லாம் கூப்பிடல. எங்களுக்கு தேவை அந்த கோயிலுக்கு இடம், ரோடு, அவ்வளவுதான்.